திவ்யா சிஸ்டர் பெரம்பலூரில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஊரில் நோம்பிலாம் எப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கயல்வெளி சிஸ்டர், நான் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்தப்போ என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ எடுக்கும்போது அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்ருக்கிறதுனால கம்பல்சரி ஒரு ஜூஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் வெண்பூசணி ஜூஸ் தாங்க குடிக்கிறேன். இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிக்கும்போது சளி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால லைட்டாக இந்துப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் மார்னிங் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சம்பார் ரவை. நல்லா நோட் பண்ணுங்கள், சம்பார் ரவை தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால் அதுக்கப்புறம் போட்டேன். நான் எப்போவுமே சமைக்கும் போது சில விஷயம் போடுறதுக்கு மறந்துடுவேன். ஏதாவது திங்கிங்கில் இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக எடுத்து பக்கத்தில் வச்சா தான் என்னால் வந்து பர்ஃபெக்டாக சமைக்க முடியும். என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.